ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பீஸா நைட்டுங்க. நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்குமே பீஸா பிடிக்கும், குட்டீஸ் முதற்கொண்டு எல்லாருக்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் பீஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம பீஸா வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. என்ன பீஸா பண்ணணும், எவ்வளோ பீஸா பண்ணணும், எப்படி பண்ணணும், இதெல்லாம் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாதியில் பவர் கட் வேறு ஆயிடுச்சு. அந்த சோதனைகளையும் நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேங்க. பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், கொஞ்சம் மைல்டாக சூடு இருக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் 1 டீஸ்பூன் வந்து சுகரும் போட்டு நான் ஒரு 15 நிமிஷம் வந்து அது இதாகிறதுக்கு விட்டுட்டேங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு, அதுவும் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 கப் அளவு மாவு எடுத்துருக்கோங்க, மைதா மாவு. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி, தேவைப்பட்டால் தண்ணி மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிணைஞ்சு எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வந்து ப்ரூஃபிங்க்கு விடணும். நல்லா வந்துட்டு உப்பி வரணும் மாவு. ஸோ அதுக்காக நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணால் எந்த அளவுக்கு நம்ம நீடிங் வந்து பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா வந்து புஃப்னு வரும் மாவு. இப்போ ரெடி பண்ண டோவை வந்து உரமாக வச்சிடலாம். ஒரு 2-3 மணி நேரமாவது ஆகும் அது ரெடியாக வரக்கு. சைடில் பார்த்திங்க அப்படின்னா பீஸா சாஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு வரமிளகாவை சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சாட்டே பண்ணுறது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாமே சாட்டே பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை, உப்பு, இதெல்லாமே போட்டுட்டு நான் அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சாஸ்பேனில் வச்சு நல்லா வந்துட்டு சுண்டி வர அளவுக்கு, நம்ம ஆல்ரெடி வணக்கி தான் வச்சுருந்தோம், இருந்தாலும் கொஞ்சம் வந்து சுண்டி வர அளவுக்கு நான் வந்துட்டு வணக்கி எடுத்துட்டேன். ஸோ பீஸா சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பன்னீர் பீஸாவும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சேம் பேனில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள் போட்டு இதையும் வந்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ கடையிலலாம் பார்த்திங்கன்னா பன்னீரை வந்து இந்த மாதிரி சாட்டே பண்ணிலாம் போட மாட்டாங்க, அப்படியே ப்ளைனாக தான் போடுவாங்க. அதுவே நல்லா தான் இருக்கும். பட் நம்ம வந்து மசாலாவில் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பன்னீர் பீஸாலாம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வந்து குக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம். பன்னீரோட குக்கிங் டைமே ரொம்ப கம்மி தான். அதனால் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து லைட்டாக வந்து சாட்டே பண்ணுங்கள் போதும். இப்போ வந்து நம்ம வந்து சாட்டே பண்ண பன்னீர், அதுக்கப்புறம் ரெடி பண்ண பீஸா சாஸ், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸு, கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸு பார்த்திங்கன்னா ஆனியன், கேப்சிகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து சீடு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளஷை மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட டோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னொரு மணி நேரம் இருந்தோன்னா இன்னும் கூட நல்லா வந்திருக்கும். பட் அன்றைக்கி கிளைமேட் வந்து என்ன சொல்கிறது, கிளைமேட் ரொம்ப க்ளவுடியாக இருந்தது, ரெயின் வர மாதிரி இருந்தது. அதனால் வந்து அந்தளவுக்கு உப்பி வரல. ஏன்னா சூடு கொஞ்சம் இருந்தால் தான் நல்லா உப்பி ரைஸ் ஆகி வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா பிளேட்டிங்கே அழகாக இருந்தது, அதனால் அப்படியே வளைச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 3 பீஸா பண்ண போகிறேங்க. ஒன்று வந்து வெஜ் லோடட், இன்னொன்று வந்து பன்னீர், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ப்ளைன் கார்ன் பண்ணலான் இருக்கேன். இப்போ டோவை பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக பிரிச்சுட்டேங்க. நான் வந்துட்டு ஈக்குவல் போர்ஷன்ஸாக பிரிக்கல. ஏன்னா வந்து என்னோடய பேன் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பீஸா பேனு, மீதி 2 வந்துட்டு கேக் பேனும் பை பண்ணுற பேனும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி டோ வந்து நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். கையில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கவுண்டர் டாப்பில் போட்டுட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி வந்து தேய்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தேய்ச்சி கூட நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்றேன். ஏன் அப்படின்னா நடுவில் வந்து ரைஸ் ஆகக்கூடாது. சைடில் வந்து எட்ஜஸ் வந்து ரைஸ் ஆனால் ஓகே, நடுவில் ரைஸ் ஆச்சுன்னா பீஸா வந்து மேலே மேலே போட்ட டாப்பிங்ஸ்லாம் அப்படியே தூக்கும். அதனால் ஏர் வேணுன்றதுக்காக, அது வேகிறதுக்கு ஏர் வேணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாமே ஒரே மாதிரி பீஸா பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஒன்று பார்த்திங்கன்னா வெஜ் லோடர், இன்னொன்று பார்த்திங்கன்னா வெஜ் வித் பன்னீர், இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ளைனு, குட்டீஸ்க்கு வந்து ப்ளைனு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேஸ் வந்து நான் வந்துட்டு டொமேட்டோ சாஸ், நம்ம ரெடி பண்ண பீஸா சாஸ் போடல, டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், கார்ன் இது மட்டும்தான் போடுறேன். பட் நிறைய குவான்டிட்டி போடுறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் சீஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் டாப்பிங் சீஸ் வந்து டாப் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரிகனோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் போடணுங்க. அது வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். சீஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாகவே இருந்தால் பிடிக்கும், அதனால் ஒரிகனோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸில் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கிட்டோம். அதுக்கு மேலே கொஞ்சம் கார்ன் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பன்னீர் தான் நிறைய போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு கார்னு, அது வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு ஒரு சைடு வந்து கார்ன் வேண்டாம், ப்ளைன் சீஸ் தான் வேணும்ட்டாங்க. அதனால் வந்து அந்த சீஸ் அதில் பார்த்திங்கன்னா சீஸ் மட்டும் ஒரு சைடு, இன்னொரு சைடு கார்ன் வித் சீஸ் போட்டிருந்தேன். இப்போ வந்து அவனை வந்து 180 டிகிரியில் வந்து ஆல்ரெடி 10 to 15 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம், உள்ளே வச்சுட்டேன். இன்னொரு 20 மினிட்ஸ் நமக்கு ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனேன்.
ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து என்னை ஆட்டி விட்டுட்டு இருந்தா. சரி குழந்தை நம்மளை பாசமாக ஆட்டி விட்டுட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரே டிமாண்டிங், அத்தை நான் உங்களை ஆட்டி விட்டேன்ல நீங்கள் என்னை ஆட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் இறங்குன்னு சொல்லிட்டு அவள் உட்காந்து என்னை ஆட்டி விட சொன்னாள். அவள் என்னை ஒரு 2 மினிட்ஸ் ஆட்டி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் என்னை வந்து ஆட்டுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தா. நானும் ஆட்டி விட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் தானே ஒரு ஜாலி இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சுங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கிளைமேட் வந்து கொஞ்சம் மோசமாக இருந்தது. அதனால் கரண்ட் வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு. வெளியில் பார்த்திங்கன்னா புயல் காற்றுடன் கூடிய மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் பவர் கட் பண்ணிட்டாங்க. லைட்டாக காற்றடிச்சாவே எங்கள் ஊரில் பவர் கட் பண்ணுவாங்க. ஹெவியான ரெயின், அதனால் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுப்பில் மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குழந்தைங்களோடது அடுப்பில் வச்சுட்டேங்க. ஆல்ரெடி ஹாஃப் குக் ஆயிடுச்சு. கீழே வந்து இரும்பு தவா வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பேனில் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் தான். நீங்கள் அவனில் பண்ணுறது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். என்ன அவனில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டைமிங் வந்து கம்மியாக இருக்கும், சீக்கிரமே குக் ஆகிரும். நம்ம அடுப்பில் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும், பட் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கரண்ட் இல்லைனாலும் நாங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பீஸா டேட் வந்து, அதாவது பீஸா நைட் வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் பியாஸ் கிச்சன் நம்ம சேனலோட ஐடியா தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமோட ஐடியாவும் வச்சுருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் சேம் ஐடி தாங்க. ஓகே காய்ஸ், உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை, டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. பை.